Hey guys, welcome back to the channel. Power BI end-to-end project series-ல இது ரெண்டாவது வீடியோ. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் BI டெஸ்க்டாப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பவர் BI டெஸ்க்டாப்போட செட்டிங்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுளில் பவர் BI டெஸ்க்டாப் டவுன்லோட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்க் வரும், மைக்ரோசாஃப்டோடது. ஸோ இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ லாங்குவேஜ் கேட்கும், லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொடுத்துட்டு கிளிக் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், டெஸ்க்டாப் செட்டப் ஃபைல் அண்ட் 64 பிட். ஸோ 64 பிட் தான் என்னோடய மிஷின். ஸோ தட் நான் 64 கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுறேன். இதோட டோட்டல் சைஸ் 538 MB. ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிடுங்க. இப்போது டெஸ்க்டாப் செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா செட்டப் விண்டோ காட்டும். ஸோ இதில் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பவர் BI டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டூல் தான். நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். இது வந்து க்ளவுட் பேஸ்டு ரிப்போர்ட்டிங் சர்வீஸ். ஸோ நீங்கள் வந்து யாருக்கு வேணால் உங்களோட யூசர்ஸ்க்கு ஷேர் பண்ண முடியும். ஒரு டீமுக்கு நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரோ லைசன்ஸ் தேவை. மற்றபடி உங்களோட யூசேஜுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தேவை கிடையாது. நீங்கள் உங்களோட ஓன்லேயே பண்ணிக்கலாம், பவர் BI டெஸ்க்டாப்லேயே பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டியூட்டோரியல் சீரீஸ் ப்ராக்டிஸ்க்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ லான்ச் பவர் BI டெஸ்க்டாப்னு கேட்குது, ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு பிளாங்க் பவர் BI டெஸ்க்டாப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபைலில் நம்ம வந்து அடுத்தடுத்து டேட்டா கனெக்ஷன் சோர்ஸஸ் மற்ற எல்லாமே இதில் பண்ண முடியும். இதோட UI பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் உங்களோட பிளாங்க் ரிப்போர்ட்டில் இருந்து நீங்கள் என்னென்ன சோர்ஸஸ் டைரெக்டாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த சோர்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கீழே வரும். உங்களுக்கு யாராவது ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஷேர் வித் மீலே இருக்கும். நீங்கள் ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபுல் ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸில் போனீங்கன்னா எல்லா செட்டிங்ஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பிளாங்க் ரிப்போர்ட் கொடுக்குறேன். ஸோ இதுதான் பிளாங்க் ரிப்போர்ட் வியூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் இருக்கிறதான் மெனுவை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இல்லை கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சைன்இன்னு காட்டுது இல்லையா, இது வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டோட சைன்இன் பண்ணணும். ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணால் தான் உங்களோட ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ண முடியும், இல்லைன்னா பப்ளிஷ் பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறதில்ல, அதனால் சைன்இன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ மெனுவில் பார்த்தீங்கன்னா ஹோம் மெனுவில் இது இந்த மெயினான மேஜர் ஐக்கான்ஸ் இருக்கும். இது வந்து கெட் டேட்டான்றது நீங்கள் டேட்டா கனெக்டர்ஸ் கூட யூஸ் பண்ணுறது. மேக்ஸிமம் நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணுன்றதுனால அதுக்குன்னு தனியாக ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன்லே கூட டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறது. இதெல்லாம் அட்வான்ஸ் ஃபீச்சர். அடுத்த சீரீஸ்லாம் நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கனெக்டர்ஸ் எல்லாமே டாப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி SQL சர்வர். என்டர் டேட்டான்றது ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு சாம்பிள் டேட்டா ஒரு எக்ஸல் ஃபைலாகவோ வேறு ஒரு ஃபைலாகவோ இல்லை அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஓப்பன் ஆகும். அந்த டேபிளில் நீங்கள் டேட்டாவை பேஸ்ட் பண்ணி என்ட்ரு பண்ணலாம். இதெல்லாம் க்ளீனிங் அண்ட் டேட்டா அப்லோடில் பார்க்கலாம் டீட்டெயில்ஸாக. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்றது தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் விஷுவல்ஸ் க்ரியேட் பண்ணுறது. உங்களோட விஷுவல்ஸ் என்னென்ன விஷுவல்ஸ் இருக்குது, பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு விஷுவல் க்ரியேட் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இதில் பார்க்கலாம். இன்சர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஷேப்ஸ் இருக்கும், இமேஜஸ் இருக்கும். மாடலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா மாடலிங்கோட மெயினான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். வியூ டேப்பில் உங்களோட டிசைனிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஆப்டிமைஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா செட்டை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அதுக்கான சப்போர்ட்டிங் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஹெல்ப் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட என்ன வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே வரும். ப்ளஸ் வந்து இதுக்கான உங்களோட ஐடிஸ் எல்லாமே வரும். அடிஷன் டு தட் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டூல்ஸ் எதாவது கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். உங்களுக்கு
3 பேன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஃபில்டர்ஸ், இன்னொன்று விஷுவல்ஸ் அண்ட் டேட்டா கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டேட்டாவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே காட்டும். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து விஷுவல்ஸ், உங்களோட என்னென்ன விஷுவல்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணுமோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் இது வந்து பேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது இந்த கேன்வாஸோட டீட்டெயில்ஸ், கேன்வாஸோட செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இது வந்து ஃபில்டர், உங்களோட ரிப்போர்ட்டில் 2 டைப் ஆஃப் ஃபில்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் ஆன் பேஜ், ஃபில்டர் ஆல் பேஜ். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல்டை அது எல்லா பேஜ்லேயும் அப்ளை ஆகும். இந்த பேஜில் மட்டும் வேணும்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டை நீங்கள் டேட்டாலேருந்து எடுத்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஹைட் பண்ணோன்னா இங்கே ஐ பட்டன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஹைட் பண்ணிங்களான்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ரிப்போர்ட் வியூ, செகண்ட் இருக்கிறது டேபிள் வியூ, தேர்டு இருக்கிறது மாடல் வியூ, ஃபோர்த் இருக்கிறது டாக்ஸ் கொரி வியூ. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் விஷுவல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டெஸ்க்டாப் லேஅவுட் வியூ, இன்னொன்று வந்து மொபைல் லேஅவுட் வியூ. மொபைல் லேஅவுட் வியூனால் ஒன்றும் கிடையாது, இது மொபைலுக்கு ஆப்டிமைஸ்டாக வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை 2 விதமாக டிசைன் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து டெஸ்க்டாப்பில் பார்க்கும்போது எப்படி இருக்கணும், மொபைலில் பார்க்கும்போது எப்படி இருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போயுமே அவங்க ட்ராவலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களால மொபைலில் எப்போ தேவைப்படுதோ அப்போ மொபைலில் பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸருக்காக நீங்கள் மொபைலே லேஅவுட் க்ரியேட் பண்ணிங்கன்னா எல்லா விஷுவல்ஸையும் அவங்க பார்த்துக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக உள்ள விஷுவல்ஸ் வந்து டெஸ்க்டாப் விஷுவல்ஸ் வந்து மொபைலில் பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக இருக்காது. ஸோ தட் நீங்கள் மொபைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி மொபைல் லேஅவுட்டில் கொடுத்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேபிள் வியூ, நீங்கள் என்னென்ன டேட்டா ஆட் பண்ணியிருக்கீங்களோ ஜஸ்ட் லைக் தட் எக்ஸலில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்த டேட்டா இங்கே வரும். நெக்ஸ்ட்டு மாடலிங் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா ப்ளஸ் எந்தெந்த டேட்டா என்ன ரிலேஷன்ஷிப்பில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ், இங்கே வந்து டேபிள்ஸ் அண்ட் மாடல்ஸ். இது எல்லாமே நீங்கள் சப்போஸ் கால்குலேஷன் குரூப்லாம் க்ரியேட் பண்ணிங்கன்னா அவங்களால இங்கே பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு டாக்ஸ் கொரி வியூன்னா உங்களோட டாக்ஸ் கொரியை இங்கே ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நேட்டிவ் டாக்ஸ் கொரி மூலமாக ரன் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் டிஃபால்ட் ஓவர்வியூ. ப்ளஸ் அடிஷ்னல் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைலில் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா 2 டைப் ஆஃப் செட்டிங்ஸ் இருக்கும். ஒன்று வந்து குளோபல், இன்னொன்று கரண்ட் ஃபைல். குளோபலில் நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லா ரிப்போர்ட் ஃபைலுக்கும் அப்ளிகபிள் ஆகும். கரண்ட் ஃபைலில் அப்ளிகபிள் பண்ணுறது இந்த ஒரு ஃபைலை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இதில் இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ டேட் அண்ட் டைமை டிசேபிள் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா லோடை கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஆட்டோ டைம் இன்டெலிஜென்ஸில் ஆட்டோ டேட் அண்ட் டைம்னு இருக்குது. ஸோ இது ஜஸ்ட்டு டிசேபிள் பண்ணிடுங்க, இது நமக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் டேட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிமென்ஷன் டேபிள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அதோட ஹைரார்க்கி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ டேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இயர், மந்த்து, டே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹைரார்க்கி க்ரியேட் ஆகிரும். இதனால் என்ன ஆகும்னா டேட்டா செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாகும். ஸோ தட் நீங்கள் ஆரம்பத்திலே இதை வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி க்ரியேட் ஆகாது. ஸோ இதை வந்து 2 டைப்பில் பண்ணலாம். ஒன்று வந்து கரண்ட் ஃபைலில் டேட்டா லோடில் போய் பண்ணிங்கன்னா இந்த ஃபைலில் மட்டும் அஃபெக்ட் ஆகும். குளோபலில் டேட்டா லோடில் இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நியூ PBX ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கனாலும் அந்த டேட் அண்ட் டைம் உங்களுக்கு வராது. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ். இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஒரு டேட்டாவோட ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.